நேற்றைய தினம் நாம் மனசை ரிலாக்ஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற தலைப்பில் பேசி முடிக்கும்போது ராமபிரான் லட்சுமணனோடு சேர்ந்து நடந்து வர்றதை பார்த்த அனுமான் இவர்கள் ஏதோ தொலைத்து விட்டு தேடுவதைப் போல வருகிறார்களே அப்படின்னு இறுதியில் கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறதோட முடிச்சிருந்தோம். இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அழியாத செல்வம் போல இருக்கிறதே, இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா வெளிச்சம் உடையவர்களாக இருக்கிறார்களே, இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா தர்மவானாக இருக்கிறார்களே, இவங்க இங்க வந்த காரியம் என்னவா இருக்கும்? கிடைக்க முடியாத தேவாமிர்தம் போன்ற ஏதோ ஒரு பொருளை இவங்க அடைஞ்சு அந்த பொருளை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்களோ, ஒரு தேவாமிர்தம் போன்ற ஒரு பொருள் இவங்க கையில கிடைச்சு அதை எங்கேயும் மிஸ் பண்ணியிருக்காங்க. அதைத்தான் ரெண்டு பக்கமும் அவங்க தேடிட்டு வர்றாங்க போல இருக்கு. கவனமோடு அவங்க ரெண்டு பக்கத்துலையும் தேடி வர்றாங்க போல இருக்கு. இவங்க ஆளை பார்த்தா கோபமா இருக்காங்களே, இப்படிலாம் சந்தேகங்கள் உருவாகுது. இவங்க ஆளை பார்த்தா கோபம் உள்ளவங்களா இருக்காங்களே, ஆனா அவங்க கோபப்படுறதுக்காக பிறந்தவங்க மாதிரி இல்லையே. ஏதோ கோபம் இருக்கு அவங்களுக்கு, ஆனா கோபப்பட பிறந்தவங்க மாதிரி இல்லையே. அருள் கொடுப்பதற்கு கடல்ல எல்லை இல்லாத தண்ணீர் இருப்பது போல அருள் கடல் இவங்க, கருணை கடல் இவங்க. அருள் கொடுப்பதிலே கடலை போன்றவர்கள் இவர்கள். நன்மையை தவிர வேற எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. அவங்கள பார்க்கும்போது அனுமான் இதெல்லாம் உணர்ந்து பார்க்கிறார், அவருக்குள்ள வச்சு உணர்ந்து பார்க்கிறார். நன்மையை மட்டும்தானே அறிந்திருப்பார்கள். இந்திரனே இவங்களை பார்த்தா அஞ்சக்கூடிய அளவுக்கு நல்ல கம்பீரமான தோற்றமுடையவர்களாக இருக்கிறாங்களே ரெண்டு பேரும். தர்மதேவனே பார்த்து பயந்துருவானே, அவ்வளவு நல்ல சுய ஒழுங்கு உடையவர்களா இருக்கிறாங்களே. காமதேவன் அஞ்சுவானே, அந்த அளவுக்கு இவங்களுடைய திருமேனி அழகு கொண்டிருக்கிறதே. ஒருத்தரை பார்த்தா, இப்ப ராமனை பார்த்து இப்படிலாம் தோணுதுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த இன்பில்ட் ஸ்டோரேஜ், ஒரு நபருக்கு என்ன இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கோ அதுதான் முகத்துல தெரியும். முகம் பாசிட்டிவாகவும் ஒரு வசீகரமாகவும் பார்த்தவுடன் பிடிப்பதாகவும் பார்த்தவுடன் நடைபோட்டு வரும்போதே எடை போட்டு வரக்கூடிய, நம்மளை பார்த்தாலே அவங்க நபர் நல்ல மனுஷங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இயல்பா இன்பில்ட் ஸ்டோரேஜில் இருதயத்தில் மனதாலும் அறிவாலும் நல்லவர்களாக இருந்தால்தான், மனதாலும் அறிவாலும் அவர்கள் நேர்மையோடு இருந்தால்தான் மனதிலும் அறிவிலும் ஒரு நபர் நன்மையை உண்மையை யோசித்தால் உண்மையாக இருந்தால் அது முகத்தில் வெளிப்படும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உங்களை ஒருத்தர் பார்க்கும்போது அவருக்கு நல்ல குவாலிட்டியா புரியணும் அப்படின்னா அது இன்பில்ட் ஸ்டோரேஜ், இன்டர்னலி அது நேச்சுரலா நமக்கு நல்ல குணங்கள் இருக்கணும். அல்லது இப்போ நான் சொல்லித் தருவது மாதிரியான நிறைய பயிற்சிகள் அல்லது வேறு சில அறிஞர்கள், வேறு சில புத்தகங்கள், எதன் வாயிலாகவாவது நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு நாமே நம்மளை கட்டமைச்சு நம்மளை புதுசாக திருத்தி அமைச்சுக்கணும். நம்மளோட மைண்ட், நம்மளுடைய தாட்ஸ் எல்லாம் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கோ அந்த ஸ்ட்ரக்சரில் தான் நம்மளுடைய ஃபேஸோட ஆக்ஷன் ரியாக்ஷன் எல்லாம் எல்லாருக்குமே புரிய வரும். நம்மளுடைய மைண்டில் இருக்கிற விஷயங்களை நம்ம ஃபேஸ் பார்த்து எல்லாருமே ரீட் பண்ணிடுவாங்க. ஃபேஸ் ரீடிங், நம்ம முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க நமக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது அப்படிங்கிற. இப்போ நடிகர் விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. கரூரில் சில பேர் இல்லை 40 பேர் கூட்ட நெரிசல் காரணமாக இறந்துருக்காங்க. அதற்காக ஒரு 5 மினிட்ஸில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. உளவியல் படித்தவங்க, ஃபேஸ் ரீடிங் தெரிஞ்சவங்க, உதட்டசைவு தெரிஞ்சவங்க, கண்ணசைவு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் அவரோட வீடியோவை பார்த்து அவர் உண்மையாக பேசுகிறாரா நடிக்கிறாரான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபேஸ் ரியாக்ஷன், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நீங்கள் இன்னொரு முறை அந்த வீடியோ பார்க்குறனா கூட பாருங்கள்.
அது நடிப்பாகவும் இருக்கலாம் அல்லது உண்மையாகவும் இருக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிக்கணும்னாவே சைக்காலஜி தெரியணும். இப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய ஐபால்ஸ் என்ன ஆகும்னா மூவ்மெண்ட் நடக்கும். ஒன்று ரைட் சைடு மேலே போகும், இல்லை லெஃப்ட் சைடு மேலே போகும், இல்லை ரைட் சைடு கீழே வரும், இல்லை லெஃப்ட் சைடு கீழே வரும். ஐபால் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது பல வகையில் இருக்கும். இப்படி ரைட் சைடு மேலே போகும், இல்லைன்னா லெஃப்ட் சைடு மேலே போகும். பேசிக்கிட்டே இருப்போம், ஏதாவது ஒன்று யோசிக்கணும் அப்படிங்கும்போது இப்படி ரைட் சைடு கீழே கூட வரும், சில நேரம் லெஃப்ட் சைடு கீழே கூட வரும். அப்புறம் சென்டராக போகும், இந்த சென்டர் போகும். சில பேருக்கு ரொட்டேஷன் ஆகும், சில பேருக்கு மேலே டாப்பில் இருக்கும், சில பேருக்கு டவுனில் இருக்கும். இப்படி விதவிதமாக தான் எல்லாருக்குமே ஐபால் ரொட்டேஷன் இருக்கும், நீங்கள் ரொட்டேஷன் இருக்கும். யாரை பார்த்து பேசினாலுமே பேசிக்கிட்டே இருக்கும்போது இடையில திடீர்னு ஒரு சின்ன கேப் விட்டோம் அப்படின்னா நம்ம பார்ப்போம். உங்களுக்குமே எல்லாருக்கும் அந்த பழக்கம் உண்டு. இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது கண்ணு திடீர்னு இப்படி போகுதுன்னா கண்டினியூவாக பேசிட்டே இருப்பாங்க, பேசிட்டே இருக்கும்போது இப்படி போகும். இல்லை பேசிட்டே இருக்கும்போது அது ஒரு திணறும் போது இப்படி போகும். இல்லை ரொம்ப நேரம் இங்கே பார்த்துட்டு அப்புறம் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா இப்படி போய் பேசுனா பாஸ்ட் ரெக்கார்டடு வீடியோ, ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவம், ஏற்கனவே நம்ம மைண்டில் உள்ள விஷயம், ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்ததுபடி உள்ளபடி. அதாவது இப்படி மேலே கண்ணை தூக்குனா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய மைண்டில் ஒரு வீடியோ ஒன்று ப்ளே ஆகிட்டே இருக்கும். நம்ம யார்கிட்ட என்ன பேசினாலுமே ஒரு வீடியோ ப்ளே ஆகும். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய மைண்ட் வீடியோ ஆடியோ கலெக்ஷன் தான். இப்போ நடிகர் விஜய் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களால் இப்போ நான் சொல்கிறத வச்சு கண்டுபிடிக்க முடியும். நான் மேலோட்டமாக தான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி சில பேர் நடிக்கவும் கூட செய்யலாம், தத்துருவமாக அப்படியே உண்மையாக நடிக்கவும் கூட செய்யலாம். ஒரு சிபிஐ அளவுக்கு நுணுக்கங்கள் உடையவங்கெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. கழுத்து நரம்புகள், உதட்டு அசைவுகள், மேலுதட்டு அசைவுகள், காது அசைவுகள், கன்னத்தினுடைய அசைவுகள். நம்ம முகத்தில் 32 பீஸ் இருக்குது, தனித்தனி பீஸு, 32 பீஸு. ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அந்த அங்க அசைவுகள் வேற ஒன்று காமிச்சு கொடுக்கும், பாடி லாங்குவேஜ் வேற ஒன்று காமிச்சு கொடுக்கும். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு. இப்போ கண்ணு லெஃப்ட் சைடு மேலே போனதுக்கப்புறம் ஒருத்தர் ஒரு விஷயத்த பேசுகிறாங்கன்னா அவங்க ஏற்கனவே நடந்த விஷயத்த உள்ளபடி சொல்கிறாங்கன்னு அர்த்தம். பாஸ்ட் ரெக்கார்டட் வீடியோ, ரிமெம்பர்டு வீடியோஸை ரிமெம்பர் பண்ணி பேசுகிறாங்கன்னு அர்த்தம். பேசிகிட்டே இருக்கும்போது சில பேருக்கு ரைட் சைடு டவுனில் போனுச்சுன்னா ரைட் சைடு டவுன், ரைட் சைடு கீழே இப்படி பார்த்து பேசுனாங்கன்னா அந்த எந்த சம்பவம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களோ அந்த சம்பவத்தோட ரொம்ப பாசமாக இருக்காங்கன்னு அர்த்தம். பாச சம்பவங்கள். இப்போ அப்பாவை பற்றி பேசும்போது, அண்ணனை பற்றி பேசும்போது, தம்பியை பற்றி பேசும்போது ரைட் சைடு கீழே போய் கண் இப்படி போனதுக்கு பிறகு என் தம்பி இருக்கான்ல அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்தாங்கன்னா தம்பி மேலே ரொம்ப ரொம்ப பாசமாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு செய்தி பேசிக்கிட்டு ஒரு செல்ஃபோனை பற்றி பேசும்போது ரைட் சைடு போனுச்சுன்னா அவங்க பாசம் செல்ஃபோனில் இருக்குன்னு அர்த்தம். செல்ஃபோனு மனதிற்கு இனிய விஷயங்கள், ரொம்ப நெருக்கிய விஷயங்கள், பாசமான விஷயங்கள், அன்பான விஷயங்கள், அந்த ஃபீலிங்ஸில் இருக்கக்கூடியதுக்கெல்லாம் கண்ணு ரைட் சைடு போகும். அதே போல் ஏற்கனவே நடந்ததை உள்ளபடி உண்மையை பேசுகிறதுக்கு இங்கே போகும். கிரியேட் பண்ணி ஒன்று பேசுகிறாங்க, கிரியேட்டட் அப்படின்னா ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க, அந்த நேரம் தெரியாது, இல்லை மறந்துருக்கும் அப்படின்னா ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணணுமே, அந்த இடத்த சரியாக நம்ம கொண்டு வரணுமே அப்படின்னா ரைட் சைடு மேலே போயிடும். ரைட் சைடு மேலே போனால் கிரியேட்டட் வீடியோ, புதுசாக ஒன்று உருவாக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் சொன்ன க்ளூஸ் மட்டும் வச்சுட்டு விஜயை பாருங்கள், விஜயனுடைய அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய ஆரம்பிக்கும். அவர் உண்மை பேசுகிறாரா பொய் பேசுகிறாரான்னு. சில பேர் இப்போ நான் சொன்ன ஐக்யூஸை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனால் அவங்க அதாவது பொய்யை கூட உண்மை மாதிரி சொல்ல முடியும். பொய்யை கூட இப்போ நான் என்ன சொன்னேன், லெஃப்ட் சைடு மேலே போனுச்சுன்னா அது பாஸ்ட் ரெக்கார்டட் வீடியோ, நம்ம மைண்டில் ஏற்கனவே இருக்கும், இருந்ததை நடந்ததை உள்ளபடி சொல்கிறாங்கன்னு சொன்னேன்ல, இது பாஸ்ட் ரெக்கார்டட் வீடியோ. இதையே செட் பண்ணியும் பேச முடியும். இன்னும் அதுக்கு வேறு கோடிங் லாங்குவேஜ்லாம் இருக்குது. ஒருத்தரை பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம், என்னதான் செட் பண்ணாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பொய்யான விஷயத்த கூட ஒருத்தர் லெஃப்ட் சைடு மேலே பார்த்து பேசுகிறாருன்னு, அது லெஃப்ட் சைடு மேலே பார்த்து பேசுனா ஐக்யூஸ் வச்சு நம்ம என்ன சொல்லிடுவோம், இவர் உண்மையை தான் பேசுகிறாருன்னு சொல்லிடுவோம். லெஃப்ட் சைடு மேலே போனாலே நடந்த சம்பவத்தை பாஸ்ட் ரெக்கார்டட் வீடியோ, ரிமெம்பர்டு வீடியோ, நடந்த விஷயத்த ஞாபகப்படுத்தி சொல்கிறாருன்னு நம்ம சொல்லுவோம்.
நடந்த விஷயத்த ஞாபகம் சொல்ற மாதிரி இப்படி மேல கண்ணை தூக்கி வச்சு இப்ப நடிகர்கள்லாம் இருக்காங்கல்ல, நடிக்கும்போது இப்படி இப்ப நான் சொன்னதை வச்சு நடிப்பாங்க. இப்ப நான் சொன்னதை வச்சு அந்த கண் அசைவுகள்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு அந்த இதை வச்சு நல்லா நடிப்பாங்க. அப்படியே இப்ப தத்துரமா உண்மை மாதிரியே இருக்கும். தத்துரமா உண்மை மாதிரியே அவங்க எத்தனை ஐக்யூஸ் ஃபாலோ பண்ணாலும் முகத்துல 32 பீஸ் இருக்குல்ல, அந்த பீஸ்ல ஒரு பீஸை பிடிச்சிடலாம். இந்த உதட்டினுடைய கீழ் அளவுகள், மேல் சுளிப்பு, பேசுறது, நாக்கு, புருவம், ஃபேஸோட ஆக்ஷன், கண்ணு சுருங்குறது, கண்ணு விரிகிறது, இந்த தொண்டை இருக்கு பாருங்க. இது சில பேர் பேசும்போதெல்லாம் பாருங்க, இந்த தோள்பட்டை அப்படி திடீர்னு அசையும். சில பேருக்கு ரைட் தோள்பட்டை அப்படி அசையும். இப்படி 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 வரும். பேச்சு முடிக்கலாம். நீங்க பாருங்க, இனிமேல் அதெல்லாம் கவனிச்சு பாருங்க, அப்பதான் தெரியும். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஆஞ்சநேயர் ராமனை பார்த்தவுடன் கண்டுபிடிக்கிறாருன்னா இவ்வளவு செக்கப் இருக்கு. நான் உங்களுக்கு கண்ணு தெரியுமேன்னு கண்ணாடியை கழட்டினேன். லைட் இருக்கு, கண்ணாடியை போட்டுக்கிறேன். நான் ஒரு ஆர்வத்தில் கண்ணாடியை கழட்டிட்டேன். எதுக்கு ஃபோக்கஸ் லைட் இருக்கா? ஏன்னா ஐக்யூஸ் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இப்போ கண்ணாடி வச்சுக்கிட்டு நான் இப்போ உங்களுக்கு கண்ணை ரொட்டேட் பண்ணால் உங்களுக்கு தெரியாது. அதனால நான் பண்ணேன். அறிவாளிகள் இப்படிலாம் செக் பண்ணுவாங்கங்கிறதுக்கு சொல்ல வரேன். ராமனை இப்படிலாம் தான் அவர் செக் பண்ணியிருக்காரு. ஆஞ்சநேயர் இப்படிலாம் அவரை பார்த்தோன்னே இப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, ஒரு நல்லவர், அறிஞர், படித்தவர் வர்றாருன்னா எந்த ஆடம்பரமும் அளப்பறையும் எந்த கெத்தும் இல்லாம தான் வருவாரு. நிறை கூட ஒரு நாளும் ததும்பாது. ஒருத்தருக்கு ஞானம் அதிகமாயிருச்சு, அறிவாளி ஆயிட்டாரு அப்படின்னா அவர் பேசவே மாட்டாரு. அவர் அமைதியா தான் இருப்பாரு. அதாவது வெளி உலகத்திலே போற்றி பாராட்டி புகழ்ந்தால்தான் கௌரவம் கிடைக்கும் என்றெல்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. உண்மையான ஒரு அறிவு நிரம்பியவர்கள். அந்த ஒரு போலிகள் தான் எப்பயுமே ஆட்டம் போடும். சார்லி சாப்ளின் இருந்தாராம், மாறு வேஷ போட்டி. ஒரு 100 பேர் சார்லி சாப்ளின் மாதிரி வேஷம் போட்டு மேடையில் ஏறி இருக்காங்க. 100 பேரையும் பார்த்துருக்காங்க. இந்த கதை வேற கதை. இது அது ஏதோ ஒரு கதையை நான் வச்சு ஒன்று கிரியேட் பண்ணி நானாக ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் சொல்ல போகிற கதையில் அங்கங்கே வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் சொல்ல போகிற விஷயம் உண்மை, நடந்தது உண்மை. ஒரு 100 பேர் நின்றுருக்காங்க. அது 120 இருக்கலாம், 10 இருக்கலாம். சம்பவத்தில் நான் போய் கணக்கு பார்க்கல, சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு 100 பேர் மாறுவேஷ போட்டி போட்டிருக்காங்க. சார்லி சாப்ளின் மாதிரி உங்களுக்கு தெரியும், குட்டி மீசைங்க, ஒரு கருப்பு கண்ணாடி, ஒரு கோட்டு, ஒரு தொப்பி, ஒரு கையில் ஒரு தடி, கோட் ஷூட்டு, ஒரு ஷூ, கொஞ்சம் வயசான தோற்றம், கொஞ்சம் தேகம் ரொம்ப குண்டா இல்லாமல் ரொம்பவும் ஒல்லியாகவும் இல்லாமல் ஒரு மெலிந்த தேகம்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஒல்லியா இல்லாமல் இருக்கிற ஒரு தேகம். இந்த தேகத்தோட ஒரு வேஷம் போட்டு அந்த முகத்தில் நகைச்சுவைக்கான மக்கள் சிரிப்புக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஃபேஸ், அந்த ஆக்ஷன், இதெல்லாம் சார்லி சாப்ளின் அப்படின்னு நமக்கு புரியும். இப்ப சார்லி சாப்ளின் மாதிரி வேஷம் போட்டு 100 பேர் இருக்காங்க. யாரு அச்சு அசல் அப்படியே சார்லி சாப்ளின் மாதிரி இருக்காங்கன்னு தேர்ந்தெடுக்கணும். அதுதான் போட்டி. 100 பேரை பார்த்தாச்சு. 100 பேருக்கு மார்க்கை போட்டு ஒருத்தருக்கும் ஒதுக்குனா ஒரு 6 பேர்கிட்ட கொண்டு சுருக்கிட்டாங்க. இந்த 6 பேரும் அச்சு அசல் சார்லி சாப்ளின் மாதிரி இருக்காங்க அப்படின்னு இந்த போட்டியில 6 பேரை டிக்ளேர் பண்ணியாச்சு. 6 பேர் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த 6 பேர் தான் சார்லி சாப்ளின் மாதிரி அப்படியே இருக்காங்க. இப்ப அந்த நிகழ்ச்சியில ஒரிஜினல் சார்லி சாப்ளினும் போய் உட்காந்து ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து பார்வையாளரா இருக்காரு. நம்மள மாதிரியே யார் வேஷம் போட்டிருப்பா பார்ப்போம் அப்படின்னு. ஒரிஜினலும் அங்கதான் இருக்கு, போலியும் அங்கதான் இருக்கு. இப்ப ஸ்டேஜ்ல 100 போலி, 100 போலி என்ன பேர்ல 6 போலியோ கண்டுபிடிச்சு 6 போலி. அந்த 6 போலி என்ன சொல்றாங்க? ஒரிஜினல் மாதிரியே இருக்கிற டூப்ளிகேட். ஒரிஜினல் எங்க இருக்கு? அதுவும் அங்கதான் இருக்கு. ஒரிஜினல் ஸ்டேஜ் கீழே முதல் வரிசையில விஐபி வரிசையில பார்வையாளராக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் ரோவில். ஸ்டேஜில் பெர்ஃபார்மர்ஸ் 100 பேர் இருக்காங்க. அதில் 6 பேரை செலெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ அந்த நிர்வாக குழுவில் அந்த ஜட்ஜுன்னு ஒரு கமிட்டி இருப்பாங்கல்ல, அந்த 6 பேர்லையும் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும். 100 6 ஆக்கிட்டீங்க. 6ல் 1, ஒரு ஆள் தானே பரிசு தர முடியும். இவர் தான் அச்சு அசல் பார்க்கறதுக்கு சார்லி சாப்ளின் மாதிரியே வேஷம் போட்டு வந்திருக்கார், இவர் தான் இந்த பாடி லாங்குவேஜ்ல இருக்கார், இவர் தான் ஒரிஜினல் மாதிரி இருக்கார் அப்படின்னு பரிசு கொடுக்கணும். 6ல் 1 தேர்ந்தெடுப்போம்னா 6லையும் 1 தேர்ந்தெடுத்துட்டாங்க. கடைசியா 6ல் 1 பரிசு கொடுத்துட்டாங்க. இவர் தான் ஒரிஜினல் சார்லி சாப்ளின் மாதிரி இருந்தாருன்னு. இப்ப கதையில ட்விஸ்ட் எங்க இருக்குன்னா,
6 பேர்ல ஒரு ஆளை ஒரிஜினல்னு தேர்ந்தெடுத்தாங்கல்ல. நான் ஒரிஜினல் கீழே உட்கார்ந்து இருந்தாருன்னு சொன்னேன்ல, அவரு கீழே எல்லாம் உட்காரல. 6 பேருக்குள்ளதான் அந்த ஒரிஜினல் சார்லி சாப்ளினே இருக்காரு. இவங்க ஃபைனலா 6ல 1 தேர்ந்தெடுக்கணும் தானே. ஒரிஜினல் சார்லி சாப்ளினை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பிறந்து வளர்ந்து யாரு ஒரிஜினல் சார்லி சாப்ளினோ அவர் 6 பேர்ல ஒரு ஆளா நிக்கிறாரு. அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. வேற ஒரு ஆளை இவர் தான் ஒரிஜினல் மாதிரியே இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. இங்க பாருங்க, ஒரிஜினலா உலகம் விட்டுருச்சு, ஒரிஜினல் மாதிரி இருக்கிறத உலகம் எடுத்துக்குது. இன்னைக்கு உலகத்துல அது ஒரு ட்ரெண்ட் இருக்கு. இன்னைக்கு உண்மையை மக்கள் அடையாளம் கண்டுபிடிக்கிறது இல்லை, உண்மை மாதிரி இருப்பதை மக்கள் உண்மை என்று நம்புகிறார்கள். அப்படி போயிட்டு இருக்கு உலகத்துல இப்ப கொஞ்ச நாளா. அப்ப உண்மையை கண்டுபிடிப்பது எப்படிங்கிற ஒரு அறிவு நமக்கு இருந்தா, அந்த நாலேஜ் இருந்தா, இப்ப உதாரணம் தேன், நல்ல தேன், டூப்ளிகேட் தேன், 2 தேனையும் வச்சு டெஸ்ட் பண்ணணும். எது உண்மை எது போலின்னு கண்டுபிடிக்கணும். இப்ப டூப்ளிகேட் தேனை எடுத்து வச்சு நிறைய டெஸ்ட் இருக்கு. நெருப்பு வைக்கிற டெஸ்ட் இருக்கு, பேப்பர்ல ஊத்தி பார்த்து அது அடுத்த பக்கம் ஊறாம இருக்கணுங்கிற டெஸ்ட் இருக்கு, தண்ணியில ஊத்தி பார்க்குற டெஸ்ட் இருக்கு. இப்படி நிறைய டெஸ்ட் இருக்கு தேன் ஒரிஜினலா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒரிஜினல் தேனை விட டூப்ளிகேட் தேன் தான் எத்தனை டெஸ்ட் வச்சாலும் இப்ப பாஸ் ஆகுது. எல்லா டெஸ்ட்டுக்கும் அது பாஸ் ஆயிருது. ஏன்னா அந்த அளவுக்கு திறமையா தயாரிக்கிறான். அந்த அளவுக்கு திறமையா தயாரிக்கிறான் ஒரு டூப்ளிகேட் தேனை. எல்லாத்துலயும் பாஸ் ஆயிருது. ஒரிஜினலை விட ஒரிஜினல் மாதிரி இருக்கிற டூப்ளிகேட் தான் இன்னைக்கு ஒரிஜினல்னு நம்புற நிலைமையில நாம இருக்கிறோம். ஆனா அனுமார் அப்படி இல்லை. ஒரிஜினலே எவ்வளவு சந்தேகப்படுறாரு பார்த்தீங்களா? ராமனுங்கிற ஒரிஜினலே எவ்வளவு சந்தேகப்படுறாரு. நேத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன், அவர் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காரு ஒன்னு ஒன்னான்னு. அதுக்கப்புறம் பாசிட்டிவா சந்தேகப்பட ஆரம்பிச்சாரு. இப்ப இன்னைக்கு என்ன, இன்னைக்கு ஃபுல் பாசிட்டிவ் கொண்டுட்டாரு. இல்லை, இவ்வளவு சந்தேகமா அவருக்கு 1 செகண்ட்ல வந்தது. நான் தான் உங்களுக்கு 3 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு சந்தேகமா அவருக்கு 1 செகண்ட்ல வந்தது. உங்களுக்கு நான் அனுமார் கதை மட்டும் சொல்லலையே, நான் உங்களுக்கு சைக்காலஜி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்திரனை போன்று தோற்றம் உடையவர் அப்படிங்கிறாரு, காமனை போன்ற தோற்றம் உடையவர்ங்கிறாரு, யமன் போன்ற தோற்றம், யமன் போன்று பலம் பொருந்தியவர், காமனை போன்று அழகு பொருந்தியவர், தர்மதேவனை போன்று நல்ல சுய ஒழுங்கு உடையவர், இந்திரனை போன்று கம்பீரமான தோற்றம் கொண்டவர். இவர்களை போன்றில்ல, இவர்கள் பார்த்தால் அஞ்சக்கூடிய அளவுக்கே அவர் இருக்கிறார். அப்ப அவர்களையும் தாண்டி இருக்கிறார். இதெல்லாம் கணிக்கிறாரு. அனுமான் கணிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரு பெரிய அறிவாளி, பெரிய அவர் எல்லா சாஸ்திரங்களையும் படிச்சவர். குரக்கர் இனத்திலே பிறந்து அரக்கர் இனத்தை அழிப்பதற்கு போனவர். குரங்கு இனத்துல பிறந்து அவங்க அரக்க குணத்துல இருக்கிறாலும் அழிக்கிறதுக்கு போனவர். ஒரு குரக்கர் கூட்டத்தை வச்சுதான் அரக்கர் கூட்டத்தை அழிச்சான். எவ்வளவு பெரிய கெட்டவனா இருந்தாலும், அரக்கனாகவே இருந்தாலும் ஒரு குரங்கு போது பாருங்க அவனை அழிக்கிறதுக்கு. அநியாயம் பண்ணா என்னைக்காவது மாட்டித்தானே ஆகணும். அநியாயம் பண்ணா, பிரச்சனை பண்ணா, தப்பு பண்ணா என்னைக்காவது மாட்டிதான் ஆகணும். ஒன்னும் மனசாட்சி கொள்ளும், இல்லை மனுஷன் கொள்ளுவான் நம்மளை. தப்பு பண்ணோம்னா ஒன்று நம்ம மனசாட்சியே நம்மளை கொல்லும், இல்லை யாராவது ஒரு மனுஷன் மொத்தம் நம்மளை கொன்றுவான். கொன்றுவான்னா கொலைன்னு சொல்ல வரல, நம்மளை திருத்துறதுக்கு ஒருத்தர் வருவாங்க, நமக்கு எதிர்சக்தி ஒன்று புறப்பட்டு வரும் அப்படின்னு சொல்றேன். நீங்க யாராவது ஒருத்தர் இந்த ஆன்லைன் பயிற்சியில கலந்துக்கிற நீங்க எங்கேயாவது யாருக்காவது தீங்கு செஞ்சிருந்தா, நம்ம தீங்கு செஞ்சுட்டோம் தப்பிச்சிட்டோம்லாம் யாரும் நினைக்காதீங்க. அதெல்லாம் தப்பிக்கலாம் முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு பழிவாங்கப்படுவோம், பதில் தீர்க்கப்படுவோம். நம்ம என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு பதில் கிடைக்கும், பதில் கிடைச்சே தீரும், பழிவாங்கப்படுவோம். மிகப்பெரிய அறிவு மேம்பாடு உள்ளவர் அனுமார். சூரிய பகவானிடம் சகல சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தவர், சகல கல்வியும் அவருக்கு தெரியும். கேள்விகள் கேட்டு நிறைய தெரிந்து கொண்ட ஒரு நபர். அவர் ராமலட்சுமணனை பார்த்து உள்ளது உள்ளபடி உணர்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ ராமலட்சுமணனை பத்தி, அவங்களுடைய சிறந்த குணங்களை பத்தி உணர்ந்து கொண்டிருக்கிறார்.
அந்த உணர்ந்த நேரத்துல அவங்க மேல இவருக்கு அன்பு உண்டாகுது, மதிப்பு உண்டாகுது. அந்த அன்பு காத்தடிச்சா எவ்வளவு வேகமா இருக்குமோ அதை விட அதிகமான வேகத்துல அவங்கள நினைச்சு உள்ளம் உருகுது. ஏற்கனவே அவர்களை நாம் பிரிந்திருக்கிறோமோ என்கிற எண்ணம் இவருக்கு உண்டாகிறது. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் சில பேரை பார்த்து. போன சென்ம தொடர்பா இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் ஆகும் நமக்கு. எங்கேயோ பார்த்துருக்கமே, ஆனா பார்த்த ஞாபகமே இல்லை, ஆனா எங்கேயோ பார்த்துருக்கமே, சரி போன ஜென்மத்துல பார்த்துட்டு விட்டுருப்போம் போல இருக்கு அப்படின்னு தோணும். போன ஜென்மத்துல பார்த்து விட்டுருப்போம் போல இருக்கு. ராமன் லட்சுமணன் இருவரையும் பார்க்கிறார். பேரன்பு கொண்டு நிற்கிறார். பேரன்பு உள்ளுக்குள்ள இருக்கிற எலும்பெல்லாம் உருகி போகுதான் அவருக்கு. உள்ள மட்டும் இல்லை, என்பு உருகியது, எலும்பு. ஏதோ ஒரு காலத்துல இவங்கள்ட்ட நல்லா பழகிட்டு இவங்களை விட்டுட்டு போன மாதிரி, விட்டு பிரிந்த மாதிரி இருக்கான். வாயு புத்திரன், வாயுவினுடைய புத்திரன் அனுமான் அவர்களை பார்த்தார். அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் காட்டுக்குள்ளே நடந்து வருகிறார்கள். அவர்கள் காட்டுக்குள்ளே நடந்து வரும்போது சுத்தி இருக்கக்கூடிய பல வகையான மிருகங்கள், மிருகம்னா ஒன்று நம்மளை புரட்டி எடுத்துரும், இல்லை நம்மளை விட்டு விலகி ஓடும். சில மிருகங்கள் நம்மளை விட்டு பயந்து ஓடும், சில மிருகங்கள் நம்மளை கடிச்சு குதறி உடம்பு கைகாலெல்லாம் பிச்சு வீசிடும். இவர் பார்க்கிறாரு நின்று அனுமான், ரெண்டு பேரையும் பார்க்கிறாரு. காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் எதுவுமே அஞ்சவில்லை, எதுவும் பகைமை பாராட்டவில்லை, அன்போடு பார்க்கிறது. எல்லாம் பல நாள் இவங்க சோறு போட்டு வளர்த்த மாதிரி ராமன் லட்சுமணன் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. விலங்குகள் பார்க்கிறது, காட்டில் உள்ள மிருகங்கள். அப்ப எந்த அளவுக்கு மைண்ட் இல்லை, மனதால் உடலால் ஆத்மாவால் ஒரு தூய்மையா இருப்பாங்க. இப்ப கழிவுநீக்க பயிற்சி நீங்க எல்லாம் ஃபாலோ பண்றீங்க, உடம்ப தூய்மை செய்றீங்க, மனசாந்த பயிற்சி எடுக்கிறீங்க, ஃபீஸ் கட்டி இப்போ மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் பயிற்சிக்கு வரப்போறீங்க. இப்போ மனசை கிளீன் பண்ண போறீங்க. அதில் சில தியானங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். அப்போ ஆத்மாவை தூய்மை பண்றீங்க, எல்லாம் சுத்தம் பண்ணலாம் நீங்க. இப்போ இவங்க நேச்சுரலா கிளீனிங் பர்சன். இதை அனுமார் நின்று பார்க்கிறாரு, என்னப்பா அது அப்படின்னு. முகமது நபி நடந்து போவாராம், அவர் உடம்புல கஸ்தூரி வாசம் வீசுமா, கஸ்தூரி மனம். கஸ்தூரி மான்னு ஒரு மான் இருக்கு, மனம் வீசுமா. நிறைய அறிஞர்கள்லாம் இருக்காங்க, அவங்க உடம்புல இருந்து அப்படியே அலையா ஆற்றல்கள் பெருகும். நிறைய சாமியார்கள் இருக்காங்க, நிறைய யோகா குருஜி இருக்காங்க. அவ்வளோ ஆற்றல் அவங்க உடம்புல இருந்து வெளில வரும். அவங்க ஆசீர்வாதம் பண்ணா பவர்ப்பட்டால் நமக்கு குணமாகும். இன்னையும் இருக்காங்க. பெரிய வியப்பு உண்டாகுது அனுமார் பார்க்கும் பொழுது. என்னடா விலங்குகள்லாம் இப்படி உட்கார்ந்து அப்படியே மரியாதை கொடுக்குது. அப்படியே ஒரு காட்டு யானை அங்கேருந்து ஓடி வருதான். காட்டு யானை, பெரிய வாய், பெரிய துதிக்கை, துணிஞ்ச காட்டு யானை. அவங்க இடத்துல இப்ப கண்ணுக்குட்டியை பார்த்த பசுமாடு அப்படியே அணைச்சுக்கிட்டு அன்பா எப்படி நிற்கும், அந்த மாதிரி இந்த யானையெல்லாம் அப்படியே அன்பா நிற்கிதான் பக்கத்துல, காட்டு யானையெல்லாம். இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து இதெல்லாம் பார்க்க பார்க்க அவருக்கு மரியாதை கூடுது அனுமாருக்கு. சிங்கமும் புலியும் கொடுமை குறைஞ்சு சாந்தமாகி இவங்க பின்னாடி நடந்து வர்றதுக்கு ஆசைப்படுதான். காட்டுக்குள்ள ஆசைப்படுதான். பேயே இறங்கி, பேய்கள் எல்லாம் இறங்கி மதிப்போட மனம் இலகி நிக்கிதான் கொடூரத்தை விட்டுட்டு. இவங்க கிட்ட எந்த மிருகமும் காட்டுக்குள்ள கோபம் வரவே இல்லையா, கோபமே கொள்ளலையா. மயில் என்ன பண்ணுதான், ஐயையோ ராமே நடந்து போறானே காட்டுக்குள்ள, இவன் மேல வெயில் படுது என்ன, காட்டுக்குள்ள இருந்த மயில் பூரா பறந்து தோகைய விரிச்சு தலைக்கு மேல பந்தல் போட்டு மயில் பூரா பறந்து வருதான். ஒரு 100 மைல் பறக்குது, எப்படி இருக்கும் மயில் பந்தல் போட.
நம்ம வீட்டுல போடுற பந்தல் இல்ல, இது நேச்சுரலா மயில் பந்தல். மயில் மேல நடந்து வர்றாரு, வெயில் அடிக்குது, வெயில் ராம மேல விழுகப்படாது, ஆஹா அப்படின்னு. ராமன் காட்டுக்குள்ள வரும்போது காட்டுல இருக்கிற மரங்கள் எல்லாம், நேரா நின்ன மரம் பூரா எல்லாம் சாஞ்சு தரையோட தரையா படுத்து, புல்லுல இருந்து பெரிய மரம் வரைக்கும் படுத்து வணங்கி நமஸ்காரமா காலில் விழுந்து கும்பிட்டு, வெல்கம் ராமா மை ஃபாரஸ்ட் அப்படின்னு ஃபாரஸ்டுக்கு எல்லாமே அப்படியே படுத்து வணங்கி தரையோட தரையா வணங்கி வெல்கம் ராமாங்குதான் எல்லா மரங்களும், அனைத்து மரங்களும். எல்லா விலங்குகளும் வளர்க்குற நாய்க்குட்டி மாதிரி உட்காந்துருக்கு, எல்லாமே எல்லாம் ரைட் லெஃப்ட்ல உட்காந்து எல்லாம் வரவேற்பு கொடுக்குது. எல்லாம் காட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை விலங்குகளும் வந்துருச்சு, ரைட்ல லெஃப்ட்ல வந்து உட்காந்துருச்சு, எல்லாம் அப்படியே உட்காந்துருச்சு. மேல மயில் பந்தல் போடுது. மேக கூட்டங்கள் பார்த்துச்சான், நீங்க எல்லாம் இவ்வளவு பண்றீங்களே, நான் மட்டும் சும்மா இருப்பேன். மேகம் மேல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்து இந்த தண்ணி வந்து நைஸா அப்படியே தூவுற மாதிரி சாரல் மலை அப்படியே லேசா. சில ஹோட்டல்ல எல்லாம் இப்போ நீங்க போனீங்கன்னா, நல்ல வெயில் காலங்கள்ல வெயில் நேரத்தில் நம்ம ஹோட்டலுக்குள்ள நுழையும் போது ஹோட்டல் வாசல்ல வந்து ஒரு பைப் வச்சு வாட்டரை வந்து அப்படியே காத்துல வந்து அப்படியே பொழிய விடுறாங்க. அது சாரல் மாதிரி நம்ம உள்ள நுழையும் போது நம்ம மேல அப்படியே அந்த தண்ணி வந்து நம்ம மேல படுது. அது மாதிரி இப்போ நிறைய ஹோட்டல்ல அப்படி செட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி எப்படி சாரல் வருது, அப்படி வாட்டர் அப்படியே கொட்டுதான், ஏசி போடுது. இப்போ தோகை போடுறது மயில், இப்ப பந்தல் போட்டது யாரு, மயில். இப்ப மேக கூட்டங்கள் என்ன ஆகுது, இறங்கி வந்து அது ஏசியே போட்டு குழு குழுன்னு நடக்க வைக்குது, கொஞ்சம் கொஞ்சம் அங்க சாரலும் போடுது. பந்தல் போட்டது ஒரு ஆளு, ஏசி போட்டது ஒரு ஆளு. இதையெல்லாம் நின்று யாரு பார்த்துக்கிட்டு இருக்கா, அனுமன். நம்ம நல்ல மனுஷனா இருந்தா இப்படிலாம் எல்லாம் நடக்கும். நமக்கு நேரம் காலம் எல்லாமே நமக்கு உதவியா வரும். நீங்க கழிவுநீக்க பயிற்சியெல்லாம் ஃபாலோ பண்ணி நல்லா உடம்பு தெம்பாகி உடல் அமைப்பு மன அமைப்பு நல்லா உறுதியானதுக்கு அப்புறம் இது மாதிரி மக்கள் எல்லாம் உங்களை தேடி வருவாங்க. எப்படி பண்ணீங்க, என்ன 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கிறீங்க, எப்படி இப்படி இளமையா நீங்க, எப்படி இவ்வளவு நல்லா இருக்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் யோசனை சொல்லுங்க அப்படின்னு உங்களை தேடி வருவாங்க. எல்லாருமே தேடி வருவாங்க. அனைவருமே இப்பயே கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. 1 கிலோ 1/2 கிலோ 2 கிலோலாம் இப்போ நீங்க வந்து இப்போ டயட்டுக்கு வந்து சில பேர் 10 நாள் ஆகுது, சில பேர் 5 நாள் ஆகுது, சில பேர் 15 நாள் ஆகுது. இப்பயே உங்களெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். சின்ன சின்ன சேஞ்சஸ்னா மலத்துல மாற்றம் தெரியும், யூரின்ல மாற்றம் தெரியும். யூரினோட ஸ்மெல்லு எல்லாருக்கும் குறைஞ்சிருக்கும். நேரம் முன்ன இருந்த ஸ்மெல்லு இப்போ குறைஞ்சிருக்கும். மலத்துலேயும் ஸ்மெல்லு குறைஞ்சிருக்கும். சில பேருக்குலாம் ஸ்மெல்லே ரொம்ப இருக்காது. அந்த மலம் போறோங்கிற ஃபீலு, மலம் போயிட்டு வருவாங்க கழிவறையை விட்டு. சில பேர்லாம் அவ்வளோ நாத்தம் அடிக்கும். முன்னாடி நம்ம கழிவுநீக்க பயிற்சிக்கு வந்த பிறகு மழை நாத்தமே இருக்காது, வேர்வை நாத்தம் போயிருக்கும் சில பேருக்கு. எல்லாருக்கும் எல்லா நன்மையும் நடந்திருக்கும்னு நான் உறுதியா சொல்ல முடியாது. இது கழிவுநீக்க பயிற்சி செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமா நன்மை நடக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உங்க உடம்பு நல்லவரா மாறிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க மனசையும் நல்ல மனசா மாத்திடுவான். நல்ல மனசா மாத்தணும்னு என்ன ஆன்லைன்ல ரியாக்ஷன் நிறைய வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு முடிவோட வந்துட்டீங்களா, ட்ரைனிங் எடுத்து வந்தீங்களா, இல்லை பேச பேச ஒருத்தர் ஹார்ட் அனுப்பி விடுறாரு, ஒருத்தர் லைக் போடுறாரு, ஒருத்தர் கை தட்டுறாரு. அதுவும் இன்னைக்கு ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் பேஜில் உட்காந்துருக்கலாம் தெளிவான ஆட்களாக உட்காந்து எல்லாம் ஒரு குவாலிட்டியா. அவர் ஐயா மகேஷ் ஐயாலாம் இன்னைக்கு மஞ்சள் கலர் சட்டை போட்டு தெளிவாக வந்து உட்காந்து ரியாக்ஷன்லாம் பறக்குது. இன்னைக்கு ரியாக்ஷனுக்கு இப்போ நான் வந்து மனசே ரிலாக்ஸ் பண்ணி ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ரியாக்ஷனுக்கு யாரோ ட்ரைனிங் கொடுத்து வர வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறவங்களே எல்லாம். கடவுளே கடவுளே. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு உள்ளுக்குள்ள இப்போ ஆயில் புல்லிங் பண்ணுறவங்கலாம் பல்லுல மாற்றம் தெரியும். நாக்கில் வந்து சில பேருக்கு வெள்ளை வெள்ளையா இருக்கும், நாக்கோட கலர் சேஞ்சஸ் தெரியும். சில பேருக்கு பூச்சி பல்லு இருந்தால் அதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் தெரியும். முழுமையா குணமாகாது 21 நாள் பயிற்சியில. அது அந்த குணமாகிற நிலைமைக்கு தயாராகிறது தெரியும். நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்குதுப்பா, உடம்புக்குள்ள குவாலிட்டியா மாறுறப்பா, நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற அந்த ஃபீல் கொஞ்சம் கொஞ்சமா பூஸ்டப் ஆகும். சில பேருக்குலாம் இப்போ நான் இரவு நேரம் பயிற்சி நடத்தும் பொழுதே தோணும், ஏன் இவ்வளவு நேரம் பயிற்சி நடக்குது, நமக்கு தூக்கம் வரும். சில பேருக்கு சீக்கிரமா வந்துடும் தூக்கம், 9 மணிக்கெல்லாம் தூக்கம் வந்துடும். சில பேர்லாம் 10, 10:30, 11 மணிக்கு தூங்கி பழகின ஆளுகள்லாம் நம்ம கழிவுநீக்க பயிற்சி வந்தோன்னே ஏன் பயிற்சி 9 மணிக்கெல்லாம் நடக்குது, நமக்கு சீக்கிரமா தூங்கிட்டா பரவாயில்லையே அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க.
நிச்சயமா தோணும் சில பேருக்கு. பல்லு விளக்கும் போது பேஸ்ட் இல்லாம தான் நம்ம பல்லு விளக்குறோமா, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா போறோமா பல்லு விளக்கும் போது, அது கொஞ்சம் நல்ல ஃபீல் தரும் சில பேருக்கு. காலைல எழுந்து முகம் கழுவி விடிவெள்ளி பார்க்கறது, சூரிய உதயம் பார்க்கறது, ஏதோ இன்னைக்கு தான் புதுசா பிறந்து நம்ம சூரிய உதயம்லாம் பார்க்குறோம்டா, டே அப்பா இத்தனை நாளா நம்ம வீட்டுக்கு வந்துச்சு சூரியன், நம்ம இவ்வளவு நாளா பார்க்கல, இன்னைக்கு தான் பார்க்குறோம். அது ஒரு புது அனுபவமா இருக்கும். சில பேருக்கு இத்தனை நாளா அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே, இவ்வளவு நாளா நம்ம அதெல்லாம் பண்ணாமட்டோமேன்னு வேற சில பேருக்கு தோணும். ஏன்டா அதெல்லாம் விட்டோம். சில பேருக்கெல்லாம் நமக்கு வயசானப்புறம் இந்த பயிற்சி கிடைச்சிருக்கு, இதே இள வயசுல கிடைச்சிருந்தா எப்படி வாழ்ந்திருக்கலாம் அப்படி தோணும். இந்த இதெல்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ். இந்த சேஞ்சஸ் எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து 21 நாள் நான் ஒரு நாள் முடியுதுன்னு சொல்லுவேன். இந்த பயிற்சி இன்னையோடு நிறைவு. நான் எவ்வளவு நாளைக்கு உங்களுக்கு பயிற்சி நடத்தணும், ரொம்ப லாங் டேஸ் கொண்டு போக முடியாது தானே. இப்போ 21 டேஸ்னா சில பேருக்கு ஒரு 5-6 நாள் கூட வரலாம், அவ்வளவுதானே தவிர எவ்வளவு நாளைக்கு நான் ஒரே பயிற்சி நடத்த முடியும். அதுக்குன்னு ஒரு எண்டு இருக்குல்ல. அன்னைக்கு முடிக்கிற அன்னைக்கு இதனுடைய முழு பலனும் நீங்க உணர்ந்திருப்பீங்க. இப்ப ராமனை பார்த்தவுடன் அனுமனுக்கு என்னவெல்லாம் தோணுதோ அந்த மாதிரிலாம் உங்களை பார்த்தோன்னா சிறப்பாக, பூரிப்பாக, அன்பாக எல்லாமே உங்களுக்கு மக்களுக்கு தோணும். உங்க மனசுல அன்பு தூய்மையா குடி வந்துருச்சுன்னா உங்க முகமும் அப்படி மாறிடும். வானத்திலே மேக கூட்டங்கள் சுத்தி நின்று நீர் துளிகளை கசிந்து கொண்டிருக்கிறது. ராமன் நடக்க நடக்க ஏசி போட்ட அந்த மேக கூட்டங்கள் நடந்து வருது. நல்ல மனுஷனால வருது. நீங்களும் சளி குற்றம், மலை குற்றம், ஞான குற்றத்தை நீக்கினால் உங்களுடைய பேச்சு, வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் புனிதமாக வரும். இப்போ சாதாரண மக்கள் பேசும்போது வாயிலிருந்து பேசினாங்கன்னா தொண்டை சளி இருந்துச்சுன்னா அந்த சளிநாதத்தோட தான் வெளியில வரும் வார்த்தை. வேர்டுக்கு பவர் இல்லாம போயிடும். மண்டச்சளி இருந்துச்சு அப்படின்னா யோசிக்கிற விஷயமே தப்பா யோசிப்பாங்க, பேசுற விஷயங்கள்ல தப்பா, எதிர உள்ளவருக்கு ராங்கா தான் புரியும். அப்ப மண்டை சளி, நெஞ்சு சளி கழிவு நீக்கம் போன பிறகு, சளியெல்லாம் ஃபுல்லா நீங்கிய பிறகு ஃபுல்லா சூப்பரா இருக்கும். இப்ப இனிமா எடுத்து மலச்சிக்கல் எல்லாம் நீக்கிய பிறகு அடிவயிறு சூப்பரா இருக்கும். பேசுற பேச்சு பூரா மக்களுக்கு போய் டைரக்டா போய் சேரும். குடும்பத்துல ஒற்றுமை வரும். நல்ல மனுஷனா மாறணும். இப்ப இவங்க 2 பேரும் நல்ல மனுஷன், ராமனும் லட்சுமணனும். ராமன் நடந்து வாராராம். நடந்து வரும்போது காட்டுல கிடக்கிற காலை வச்சு நடக்கிறாங்க. காட்டுல இருக்கிற கல்லெல்லாம் அப்படியே ஒண்ணு பூ மாதிரி பூக்குதான். அப்படி ஏன் கல்லுல வச்சு நடந்து வரணும் உங்க காலை அப்படின்னு எல்லாம் மலர் பூத்து கிடக்கும். மலர் மாதிரி மாறிடுச்சான். ஓரறிவு மரங்கள் தலை குனிஞ்சு வணக்கம் செஞ்சு சல்யூட் கொடுத்தா ராமனை வரவேற்கிறது. இவ்வளவும் பார்க்கிறாரு ஹனுமான். யாருப்பா இது, இவ்வளவு நடக்குதுப்பா, தர்ம தேவர்களாப்பா அவரு, பிறவி துன்பத்தை போக்கி அருள்வதற்கு வந்திருக்கக்கூடியவர்களாப்பா இவங்க, யாருப்பா இவங்க, மனுஷ பிறவியில ஏற்படக்கூடிய இச்சைகளை எல்லாம் போக்குவதற்கு வந்தவர்களாப்பா அவங்க, மகா விஷ்ணுவாப்பா இவங்க எல்லாம், இவங்க யாருப்பா அவங்க. இதெல்லாம் யோசிக்க யோசிக்க அவருக்கு பக்தி அதிகமாகுது, எலும்பு கரையுது, அவங்க மேல அன்பு உண்டாகுது. இவ்வளவு நடக்கிறத பார்க்கும்போது நமக்கு ஒரு மரியாதை, மதிப்பு உண்டாகும்ல, உண்டாகுது. இப்ப நீங்களும் எத்தனையோ பேர் மேல மரியாதை வச்சிருப்பீங்க. இதெல்லாம் உங்களை சுத்தி நடந்தா தான் மரியாதை. உங்க மேல சிலர் மரியாதை வரணும் அப்படின்னா இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் நடந்தாதான் மரியாதை. இதெல்லாம் இது நம்ம சில விஷயங்களை கதை சொல்லும் பொழுது கதைக்காக உயர்த்தி சொல்லுவோம், சில கற்பனைகளையும் சேர்த்து சொல்லுவோம். 1% விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு நம்ம ஒரு 400-500% ஏற்றிடுவோம், கற்பனை ஏற்றிடுவோம். தேன் போன்ற பேச்சு அப்படின்னா அதுக்காக பேசுனா தேனா வரும்னு அர்த்தமா? அப்படி இல்லை. அது ஒரு இனிமையா இருக்கு, அது ஒரு ரசனையை சொல்றோம் தானே அர்த்தம். அதுபோல இப்போ நீங்க வரும்போது அப்படியே மேகக்கூட்டம் இறங்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நீங்க நடந்து வரும் பொழுது உங்க பக்கத்துல சில பேர் இனிமையா பேசிக்கிட்டு இருக்காங்க, உங்க முகம் சாந்தமா இருக்கு, ஒருத்தர் தூரத்துல இருந்து உங்களை பாக்குறாங்கன்னா ஆளை பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. கல்லங்க படம் இல்லாத ஒரு முகமா இருந்துச்சுன்னா அப்படி நினைப்பாங்க. எலும்பு உருகி கரைஞ்சிருச்சான் அவருக்கு. அவங்க மேல உண்டாகிற அன்புக்கு ஒரு எல்லையே இல்லையா. அனுமாருக்கு அவ்வளவு அன்பு உண்டாகுதான், எல்லை இல்லாத அன்பு. எனக்குள்ள இப்படி எல்லாம் ஆகுதே, இதுக்கெல்லாம் என்னையா அர்த்தம், என்னையான்னு அவர் யோசிக்கிறாராம் அனுமன். நமக்குள்ள இப்படிலாம் ஆகுதே, ஏன் அவங்கள ரொம்ப பிடிக்குது நமக்கு அவங்க 2 பேரையும்.
இவங்க 2 பேரும் வாலி அனுப்புன ஆளோ நம்மளை கொலை பண்ண வந்திருக்காங்களோ அப்படின்னு சந்தேகப்பட்டு தானே பார்க்க ஆரம்பிச்சோம். இப்ப இவங்க மேல நமக்கு அன்பு உண்டாகுது. எப்பயுமே தன்னுடைய மனதை அனுமன் நல்ல வழியிலே செலுத்துவார். நல்ல வழியிலே செலுத்துவார். அனுமன் என்பவர் குரங்கு இனத்திலே பிறந்து, குரங்கு என்றால் காமத்துக்கு பேர் போனது, காமத்தை விட்டொழித்து திருமணம் செய்து கொள்ளாமல், அதாவது பல பேருடன் யாருடன் எப்போது உறவு கொள்ளுகிறோம் என்று தெரியாமலேயே ஒருவனுக்கு ஒருத்தியாக இல்லாமல் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த நபரோடெல்லாம் உறவு வைத்துக் கொள்வது என்பது குரங்கினுடைய ஒரு காம குணம். அந்த குணத்திலிருந்து மாற்றி கல்வி என்கிற ஒரு ஆயுதத்தை ஏந்தி அனுமன் என்பவர் காமத்தை அறுத்து காமத்தை தூக்கி ஒரு ஓரங்கட்டி வச்சுட்டு கல்வியில் வல்லவனாகி, பிறப்பே காமத்துக்குரியது, அந்த காமத்தை ஒதுக்கி வச்சு ஒருத்தர் கல்வியில் பெரியவராக வர்றார் அப்படின்னா அவர் நல்வழியில் அவர் செல்லுகிறார். காமத்தை அவர் அறுத்து விட்டார், அறிவிலே மேம்பட்டவராகிறார், அதனாலே வணங்கும்படியாக இருக்கிறார். இப்ப நான் உங்களை காமத்தை அறுக்க சொல்லல, நீங்க காம அனுபவிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க பிறந்தது காமத்தை குரங்கு மாதிரின காமம் மனுஷனுக்கு கிடையாது. மனுஷனுக்கு என்னக்குன்னா சில கெட்ட குணங்கள் நமக்குள்ள உண்டானுச்சுன்னா அந்த கெட்ட குணங்களை அறுக்கணும். காமம் என்பதையும் தேவையான அளவு அனுபவம் பெற்று ஒதுக்க கத்துக்கணும். எப்போதுமே அதுக்குள்ள இருக்கிறது தான் ஆபத்தே தவிர அனுபவம் என்ன பண்ணுங்க. அனுபவம் பண்ணாம இருக்கிறது பிரம்மச்சாரியம், அது வேற ரூட்டு. அனுபவம் பண்ணணுங்கிறவங்க அளவா அனுபவம் பண்ண வேண்டியதுதான். அடுத்தவரை கெடுக்காம இருந்தாலே போதும். மனுஷனோட புத்தி யாரை கெடுக்கணும்னு சில நபர்களுக்கு தோணுது அப்படின்னா, நம்மளும் அந்த மனுஷ கூட்டத்துல தான் வந்திருக்கோம்னா, நமக்கு அந்த புத்தி இல்லாம இருந்தா நாம நல்ல மனுஷன் தான், சந்தோஷம். இப்ப நாம நல்ல மனுஷனா இருந்தா நம்மளை நோக்கி பல பேர் வருவார்கள். ராமனை நோக்கி அனுமார் சென்றார். அவங்கள பார்க்க அன்பு உருவாகி கடைசியாக அவர்கள் காணும்படி மறைந்திருந்த அனுமன் எதிரிலே போய் நின்றார். அவர்களை பக்தி பரவசத்துடன் வணங்கி வரவேண்டும் 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 வருக 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 என்று வரவேற்றார். நேரிலே போய் நின்றார். நேத்து மறைஞ்சிருந்தாருன்னு முடிச்சோமா, இன்னைக்கு போய் எதிர நின்னுட்டார். எதுக்கு நின்று வெல்கம் சொல்லிட்டார். வருக வருக வரவேண்டும் வரவேண்டும். உங்கள் வரவு துன்பம் தராத நல்ல வரவாக இருக்கட்டும். ராம லக்ஷ்மணன் ஆகிய இருவரையும், கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய இருவரையுமே, கருணையின் உள்ளமாக இருக்கக்கூடிய இருவரையும் பார்த்து வருக வருகன்னு கூப்பிட்டான்னு. அப்போதான் ராமன் கேட்டார், நீ யாருப்பா, எங்கேருந்துப்பா வர்ற, உன் பேர் என்னப்பான்னு கேட்டார். அப்போதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்குது. ஃபர்ஸ்ட் மீட் நடக்குது. உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டார். இப்போ மீட் பண்ணுறதுக்கே 3 நாள் ஆயிடுச்சு. இப்போ பேர் சொல்லணும்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் எல்லாம் இருக்குது 2 பேருக்குள்ள. அவர் பேர் கேட்கும்போது அவர் பேர் சொன்ன கதையே வந்து அது ஒரு புதுமையான ஒரு இன்ட்ரெஸ்டிங். உன் பேர் என்னப்பான்னு கேட்டோன்னா பேரை சொல்ல மாட்டார். அவர் ஒரு பல தகவல் சொல்லி தான் பேரை சொல்லுவார். அது அந்த கம்பனோட பாட்டில் வந்து மஞ்சு என கோல திரண்ட மேனிய அப்படின்னு ஒரு பாட்டு வரும். ரொம்ப நல்லா இருக்கும். அது கம்பரினுடைய பாடல்களோட இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது, நம்ம சாப்பாடு எப்படி சுவையா இருக்குமோ அது போல இது போல விஷயங்கள் எல்லாம் ஒரு பாடல்களோட நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்லும்போது நீங்க கேட்கும்போது இதுவும் ஒரு இன்பமான ஒரு சுவை தான். இதுவும் ஒரு நல்ல சுவையா தான் இருக்கும். அந்த சுவையை அனுபவம் பண்ணுவதற்கு நாளைக்கு நீங்க வாருங்க. நாளைக்கு நீங்க வாங்க. பொய் சொன்னா பாவம்னு சொல்றோம், அடுத்தவங்க மனசை நோகடிச்சா பாவம்னு சொல்றோம், இன்னொருத்தரை ஏமாத்தினா பாவம்னு சொல்றோம், துரோகம் செஞ்சா பாவம்னு சொல்றோம். ஆமா, இதெல்லாம் பாவம். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் நம்ம தாங்க பாவங்கிறோம், ஆனா அதெல்லாம் பண்றேன் நல்லா தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் பண்றவங்க நல்லா எல்லாம் இருக்க முடியாது. நமக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது அப்படி தெரியுதே தவிர மற்றபடி அப்படிலாம் நல்லா எல்லாம் இருக்க முடியாது. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன்.
உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் மனசை ரிலாக்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு மனசு ரிலாக்ஸாக நீங்கள் வாழணும்னா யாருக்கும் பாவம் பார்க்காதீங்க, யாருக்கும் பரிதாபம் பார்க்காதீங்க. நீங்கள் யாருக்கு பரிதாபமும் பாவமும் பார்த்தீங்களோ அவங்களால நீங்கள் பல நேரத்தில் அவமானப்படுத்தப்படுவீர்கள். நீங்கள் யாருக்கு வேணாலும் உதவி செய்யுங்க, நான் தப்பு சொல்லலை. யாருக்காவது விழுந்து விழுந்து உதவி செஞ்சீங்கன்னா அவங்க தான் உங்களை முதுகுல குத்துவாங்க. முதல்ல உங்ககிட்ட நல்லா வாங்கி தின்னவங்க தான் உங்களை பெரிய பிரச்சனைக்கு ஆளாக்குவாங்க. நம்பிக்கை துரோகம் யாரு பண்ண முடியும்னா நீங்கள் நம்பினவங்க தான் பண்ண முடியும். நீங்கள் நம்பாத ஒரு ஆள், தெரியாத ஒரு ஆள் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. 10 வருஷம் ஃப்ரெண்டுங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறீங்க. 10 வருஷம் ஃப்ரெண்டாக இருந்தால் தான் நம்பிக்கை துரோகமே பண்ண முடியும். யாருன்னே தெரியாத ஒரு ஆள், ஏதோ ஒரு ஊரில் உள்ள ஆள் உங்களுக்கு எப்படி திடீர் நம்பிக்கை துரோகம் பண்ண முடியும்? நம்புறவன் தான் நம்பிக்கை துரோகம் பண்ணுவான். 100% யாரையும் நீங்கள் நம்ப வேண்டாம். 100% யாரையும் நீங்கள் நெருங்க வேண்டாம். 100% யாரையும் நீங்கள் பாசம் காட்ட வேண்டாம். பெத்த பிள்ளையா இருந்தாலும், காதலியா இருந்தாலும், கணவனா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும் 100% யாரை எந்த விதத்தில் நீங்கள் நெருங்குகிறீர்களோ அது எதிர்வினையிலே போய் முடியும். 100% யாராவது வெறுத்தா அவங்கள நீங்க விரும்ப ஆரம்பிச்சிருவீங்க. 100% யாரையாவது விரும்புனா அவங்கள நீங்க எதிர்ப்பீங்க, அவங்கள விட்டு விலகிடுவீங்க. எதா இருந்தாலுமே தாமரை இலை தண்ணி மாதிரி ஒட்டியும் ஒட்டாம பேசியும் பேசாம அப்பப்ப இருந்தா எதா இருந்தாலும் நிலைக்கும். ஒன்று நிலைக்கணும். பெத்த தாயா இருந்தாலுமே நிலைக்கணும்னா அப்பப்ப பேசுங்க. நிலைக்கணுமா, தொட்டும் தொடாம பட்டும் படாம எல்லாத்தையும் டீல் பண்ணுங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் ஃபிட்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது சலிச்சு போகும். 100% விரும்பக்கூடிய ஒன்று உங்களுக்கு கிடைக்காது, உங்களை விட்டு போய்விடும். 100% வெறுக்கக்கூடிய ஒன்று அதுதான் உங்களை வந்து சேரும். இங்கே நிறைய காதல் மோதலில் தான் துவங்கியது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வெறுத்ததைத்தான் விரும்பி இருக்கிறார்கள். எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு என்ன சொல்றீங்களோ அது ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்சதா மாறும். வேற வழி இல்லைங்க. புள்ள மேல பாசம் வைங்க, வேணான்லாம் சொல்லல. உங்க பிள்ளையாலதான் உங்களுக்கு கௌரவங்கிற அளவுக்கெல்லாம் நீங்க பாசம் வைக்க வேண்டியதில்லை. உங்களாலதான் உங்களுக்கு கௌரவமே தவிர உங்க பிள்ளையால ஒண்ணும் இல்லை. என் புள்ளதான் என்னைய பாத்துக்க போகுது வாழ்க்கை முழுக்கெல்லாம் நீங்க பாசம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்பணுங்கிற அவசியம் இல்லை. செத்து நம்ம மண்ணுக்குள்ள போற வரைக்கும் கொண்டு போய் புதைக்கிறானோ எரிக்கிறானோ அதுக்கான காசையும் நம்ம சம்பாரிச்சு வச்சுட்டு செத்து போவோம். அந்த அளவுக்கு நம்ம உறுதியா இருக்கணும். என் புள்ள என்னை பாத்துக்குங்கிற அளவுக்குலாம் நம்பக்கூடாது. நீங்க உயிரோட இருக்கும்போது உயில் எழுதி வைங்க. நீங்க உயிரோட இருக்கும்போது உங்க பிள்ளைகளை உங்களை சொத்தை அனுபவிக்கிறதுக்கு நீங்க உரிமை கொடுங்க. உங்க சொத்தை உங்க பிள்ளைங்க நீங்க உயிரோட இருக்கும்போதே அனுபவிக்கட்டும், தப்பு இல்லை. என் பிள்ளை என்னைய பார்த்துக்கணும்னு நீங்க எழுதி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பிள்ளைங்க என்ன செய்யும், நம்ம கண்ணு முன்னாடி நம்ம சொத்தை அழிக்கும். அது தேவையாது. அப்படி உங்க சொத்தை நீங்க எழுதி வச்சீங்க பிள்ளைகளுக்குன்னா அதை வளர்ச்சி பண்ணாலும் அதை அழிச்சாலும் எதை நடந்தாலும் கண்டுக்காத அளவுக்கு இருந்தா, கவலைப்படாத அளவுக்கு இருந்தா பிள்ளைகளுக்கு சொத்தை எழுதி வைக்கலாம். நான் செத்த பிறகுதான் சொத்துன்னு சொல்லிட்டீங்கன்னா சில பிள்ளைய நம்மள கொன்றோம். இது தேவையா? நீ செத்தா தானேயா சொத்து, இப்பயே சாவுன்றோம். இது தேவையாது. செத்த பிறகுதான் சொத்துன்னாலும் பஞ்சாயத்து. இருக்கும்போது சொத்தை கொடுத்தாலும் பாருங்க, செத்த பிறகு சொத்துன்னா நம்மளை கொன்றுவான். இருக்கும்போது சொத்தை கொடுத்தோம்னா சொத்தை கொன்றுவான், சொத்தை வித்து தின்றுவான். இப்ப இதுல எதுல நம்ம மனசு ரிலாக்ஸா இருக்கிறது? கன்ஃபியூஸா இருக்கு. இப்ப என்ன செய்யலாம்? நம்ம உயிரோட இருக்கும்போது நம்ம வீடு, நம்ம வாங்கின காரு, நம்ம உருவாக்குன தோப்பு, தோட்டம், நகை என்னவெல்லாம் இருக்கோ அது யாரு அனுபவிக்க போறா? நம்ம புள்ளதான் அனுபவிக்க போகுது. நீ அனுபவிச்சுக்க. ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கணும். நான் உருவாக்கியதை கெடாமல், கெட்டு விடாமல், கெடுத்து விடாமல் அதை வந்து பாதுகாப்பா அனுபவிச்சுக்க. எல்லாம் என்ஜாய் பண்ண, நல்லா என்ஜாய் பண்ணிக்க. நான் ஜம்பார் சொத்து போறேன் உனக்கு தான். என்ஜாய் பண்ண. என்ஜாய் பண்றதுக்கு, அனுபவிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு உரிமை கொடுத்துருங்க. அனுபவம் பண்ண விட்டுருங்க. அனுபவம் பண்ண விடலைன்னா பிரச்சனை ஆயிரும். மனசு ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு உங்களுக்கு யோசனை சொல்றேன். எல்லாருக்கும் உதவி பண்ணுங்க, தப்பு இல்லை. உதவி பண்றவன் திரும்ப நமக்கு பண்ணுவான்னு நினைச்சா பண்ணாதீங்க. நம்ம யாருக்கு உதவி பண்றோமோ உதவி பண்றவங்க நமக்கு திரும்ப உதவி பண்ணணும்னு எந்த அவசியமே இல்லை.
நான் அவருக்கு உதவி பண்ணேன், எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது எனக்கு அவர் உதவி பண்ணல, பண்ண மாட்டாரு. உதவி பண்ற மனசு உங்களுக்கு தான். அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க கஷ்டப்படும் போது கூட ஏதாவது கொடுப்பீங்களான்னு கையேந்தா நிப்பானே தவிர உங்களுக்கு கை கொடுக்க மாட்டான். கடவுளோட பியூட்டி என்னன்னா, உங்களுக்கு உதவி பண்ண வேற ஒரு ஆள் வர வாய்ப்பு இருக்கு. நீங்க யாருக்கு ஹெல்ப் பண்ணீங்களோ அவங்க வர மாட்டாங்க. உதவி செய்தால் உதவி செய்கிற திருப்தி இருந்தால் உதவி செய்யுங்கள். உதவி செய்தால் நீங்க செய்த உதவியை அவர் 4 பேரிடம் சொல்லி உங்களை பெருமைப்படுத்துவார் என்ற எண்ணம் இருந்தால் உதவி செய்ய வேண்டாம். நீங்கள் உதவி செய்து அவர் உங்களுக்கு பதில் உதவி செய்வார் என்று நினைத்தால் நீங்கள் உதவி செய்ய வேண்டாம். உதவி செய்யக்கூடிய மனநிலைமையிலே உங்களுக்கு ஒரு திருப்தி உண்டாகும் என்றால் நீங்கள் உதவி செய்யுங்கள். உதவி செய்துவிட்டு நீங்கள் செய்த உதவியை 4 பேரிடம் சொல்லி காட்டுவீர்கள் என்றாலும் நீங்கள் உதவி செய்ய வேண்டாம். இதெல்லாம் மனசு ரிலாக்ஸா இல்லாம போறதுக்கான வழிமுறைகள். இதெல்லாம் உலகத்திலேயே ரொம்ப உயர்ந்த விஷயம் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அடைகிறதுக்கு பல வருஷம் ஆகும். உங்க மேல ஒருத்தர் நம்பணும்னா, உங்க மேல ஒருத்தர் நம்பிக்கை வைக்கணும்னா பல வருஷம் ஆகும். 10 வருஷத்துக்கு மேல தொடர்ச்சியா நான் டயட் முறைகளை கொடுத்து மக்கள் ஒவ்வொருத்தரா இப்போ ஒரு கூடுதலான அளவில், ஏற்கனவே இருந்த நபர்களை விட இப்போ கூடுதலான அளவில் முன்னெல்லாம் இந்த பயிற்சியை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் பார்ப்போம், பார்த்துட்டு நம்ம இதை கடைபிடிக்கலாம், கொஞ்ச நாளைக்கு இருந்து பார்ப்போம், அப்படி வர்றவங்க தான் நிறைய இருப்பாங்க. இப்போல்லாம் எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணும்போதே என்ன சொல்றீங்களோ அப்படியே செய்யறேன்ட்டு வர்றவங்க தான் வர்றாங்க. அப்போ இந்த டயட் மேல ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு நம்ம இதை தொடர்ச்சியா நம்ம மக்களுக்கு கொடுத்து தான் நம்பிக்கை உருவாக்கி இருக்கோம். நம்பிக்கை அடைகிறதுக்கு வருஷங்கள் ஆகும். நீங்க உங்களை எடுத்தோன்னே யாரும் நம்பலன்னா மனசு கஷ்டப்படாதீங்க. ஏன் மனசு ரிலாக்ஸ் இல்லாம இருக்கிறீங்க? உங்களை யாராவது குறை சொன்னா அதுக்கு ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? உங்களை குறை சொல்ற ஆளு நீங்க மூவ் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு ஆளை குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்க போகுது. உங்களை குறை சொன்னவங்களை ஒவ்வொருத்தரையும் நீங்க மைண்டு கொண்டு ஒண்ணு ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. உங்களை குறை சொன்னவங்க இன்னொரு நபரையும் குறை சொல்லுவாங்க. அவங்க கிட்ட 1000 குறை இருக்கும், அதை திருத்திக்கவே மாட்டாங்க ஒருபோதும். இந்த குறை சொல்ற ஆளுங்க குறை சொல்றேன் வாய்க்கு 1000 பேரை குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். பழி சொல்ற யாருக்கும் வழி சொல்ல தெரியாது. பழி சொல்றவன் சொல்லிட்டு போறான். யாராவது உங்களை குறை சொன்னா கூப்பிட்டு நிப்பாட்டிங்க பாரு, என்னை குறை சொல்லிட்டீங்கல்ல, இப்ப நான் என்ன திருத்திக்கணும், என்ன செய்யணும்னு சொல்லு. நான் திருத்திக்க வேண்டியதை சொல்லுப்பா. பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கேன் அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அது பழி சொல்லியாச்சு. சரி, அசிங்கமா இருக்கேன்ல, அழகா இருக்க ஒரு வழி சொல்லு அப்படின்னு கேளுங்க. தெரியாதவனுக்கு நீ என்ன தெற்க போற, ஏன் தெற்குல போற, வடக்க போனா ஏன் வடக்க போறேன்பா, மேற்க போனா ஏன் மேற்க போறேன்பா, நீங்க கிழக்க போனா ஏன் கிழக்க போறேன்பா, தொழில் ஆரம்பிச்சா ஏன் ஆரம்பிக்கிறேன்பா, வேலைக்கு போனா ஏன்பா, பச்சை கலர் சட்டை போட்டா ஏன்னு கேட்பான், மஞ்சள் கலர் சட்டை போட்டா ஏன்னு கேட்பான். இப்ப வந்துட்டு கேளுங்க, நான் இப்ப என்ன சட்டை போடணும்னு சொல்லு, என்ன செஞ்சா நல்லா இருக்குன்னு சொல்லு. தெற்கு பக்கம் போகக்கூடாதுங்கிறீல்ல, எங்க போகணும் அது சொல்லு. அது சொல்ல மாட்டான். உங்களை குறை சொல்ற ஆள்கிட்ட நான் இப்ப சொல்றேன், நான் கேட்கிற மாதிரி எதிர்கேள்வி ஒண்ணு கேட்டு பாருங்க, அவங்கள்ட்ட பதில் கிடையாது. பதில் அந்த நபர்களை வச்சுக்கிட்டு அவங்க சொல்ற குறைய நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டியது இல்லை. நீ இன்ஜினியரிங் எல்லாம் படிக்காதப்பா, அப்படி போயிருவப்பா சொல்றீங்கல்ல, பல பேர் சொல்றாங்கல்ல குறை, கூப்பிட்டு குறைச்சு. சரி, நான் என்ன படிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, யோசனை என்ன படிச்சா செட்டில் ஆகலாம் சொல்லுங்க. ஒரு பதில் இருக்காது, தெரியாதே. உங்களை யாராவது குறை சொன்னால் கவலைப்படாதீர்கள். நான் சொன்னது போல குறை சொல்லவர்களுக்கு தகுதி இருக்கா என்று யோசித்து பாருங்கள். உங்களை குறை சொல்றதுல எனக்கு தெரிஞ்ச 99% பீப்புளுக்கு தகுதியே இல்லை. தகுதி இல்லாத நபர்கள் சொல்லக்கூடிய, இப்போ டயட்டு ஃபாலோ பண்றீங்க, நேச்சர் ஃபுட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, இதுல யூரின் அதிகமா போகத்தான் செய்யும், இன்னும் சிலருக்கு மலம் அதிகமா போகத்தான் செய்யும். நான் தரக்கூடிய சில பயிற்சி உங்களுக்கு அந்த மலம் போறதுக்கு, உடம்புல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் போறதுக்கு இன்னும் பயிற்சி ஆரம்பிக்கலாம். அப்படி ஆரம்பிக்கும் போதெல்லாம் மலத்துல கொஞ்சம் கலர்லாம் மாறி போகும், கருப்பா போகும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் போகும்போது இன்னும் நான் மூச்சு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கல. உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்துல இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைச்சு மூச்சுல வெளில எடுத்துடலாம், அதெல்லாம் நான் உங்களுக்கு தரல. அதெல்லாம் தியானங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொல்லுவேன், 95% கொழுப்பு மூச்சுலேயே வெளில அனுப்பலாம். அந்த பயிற்சியெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கல, அதெல்லாம் நான் கொடுப்பேன். அதெல்லாம் கொடுக்கும்போது உடம்புல மூச்சு ரொம்ப ஹீட் ஆகி வெளியில போகும். ஐயோ, யாரா சொல்லுவாங்க, ஐயோ உடம்பு ரொம்ப ஹீட் ஆகுது, உனக்கு மூச்செல்லாம் ஹீட் ஆகுது, என்ன மலம் இப்படி கருப்பா போகுது, ஐயோ என்னமோ ஆச்சு, இப்படி யாராவது பயமுறுத்துவாங்க.
நான் கேட்கிறேன், அந்த பயமுறுத்துறாங்கல்ல, அவங்க என்ன பெரிய மருத்துவ நிபுணரா? உங்களை பார்த்து ஒருத்தர் கமெண்ட் பண்றாங்கல்ல, அவங்க பெரிய மருத்துவ பெரிய சயின்டிஸ்டா? இல்ல 1,00,000 பேரை குணப்படுத்தி காட்டின நபரா? என்ன தகுதி இருக்கு? இப்ப சில பேர் டயட்டுக்கு வருவீங்க, ஒரு 10 கிலோ எடை குறைஞ்சிரும். கல்வினிக பயிற்சியில சில பேருக்குலாம் 10 கிலோ எடை குறைஞ்சிரும். ஐயையோ உனக்கு சக்கரை வியாதி வந்துருச்சு போல இருக்கு, போய் செக் பண்ணி பாருப்பா, என்னமோ ஆச்சுப்பா, என்னப்பா இப்படி இப்படி ஆளு இழைச்சு போயிட்ட, ஐயோ என்னமோ ஒரு மாதிரியா இருக்க, என்னமோ ஆச்சு உனக்கு அப்படின்னு பயமுறுத்தி விடுவாங்க. இப்படி பழி சொல்லி குறை சொல்றாங்கல்ல, அவர் எத்தனை பேரை குணப்படுத்தியிருக்காரு, எத்தனை பேரை காப்பாத்திருக்காரு? அவருக்கு என்ன தெரியும்? உடலை பத்தி, மனசை பத்தி, மருத்துவம் பற்றி, இயற்கை உணவை பத்தி என்ன தெரியும்? எதுவுமே தெரியாத ஒரு நபர் சொல்லும் போது அதுக்கு ஏன் நாம இன்ஃபுளுயன்ஸ் ஆகணும்? அவங்களுடைய கருத்துக்களை நாம ஏன் உள்ள கொண்டு போகணும்? அந்த குறையை நம்ம எதுக்கு ஏத்துக்கணும்? இன்னொருத்தர் சொல்லக்கூடிய குறை நம்ம காதுல விழுந்து அது மைண்டுக்குள்ள போய் அந்த வேர்டு காதுல விழுந்து அந்த வேர்டு மைண்டுக்கு போய் அதுக்கு ஒரு மீனிங் எடுத்து அந்த மீனிங்கை நாம ஒரு ஃபீலிங்கா மாத்தி, ஐயோ நம்ம 10 கிலோ குறைஞ்சிட்டோம், ஆமா சக்கரை வந்துருச்சான்னு நீங்க ஃபீல் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சோழி முடிஞ்சு. நிறைய நேரம் இப்படித்தான், யாரா நம்மளை பார்த்து அறிவு கட்டவனே அப்படின்னு சொல்லிட்டா, என்னை பார்த்து சொன்னியா, எதுக்கு சொன்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? வேர்டு காதுக்குள்ள போய் அதுக்கு ஒரு ஃபீலிங்கை எடுத்துட்டோம்னு அர்த்தம். ஒரு மீனிங் எடுத்து மீனிங்க்கு ஒரு ஃபீலிங்கை நம்ம கொடுத்துட்டோம்னா நாம என்ன ஆயிடுவோம்னா அவங்க சொன்ன வார்த்தைக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம், நாம கவலையாயிருவோம். உங்களை பார்த்து குறை சொல்றதெல்லாம் மீனிங்லெஸ் பீப்புள். உங்களை பார்த்து ஒருத்தர் குறை சொல்லிட்டாங்கன்னா அதை நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம். அப்பதான் உங்க மனசு ரிலாக்ஸா இருக்கும். நீங்க செய்யறத செய்யுங்க. நான் கழிவுநீக்க பயிற்சிக்கு மட்டும் சொல்லலை, நான் சொல்றது உங்க லைஃப் லாங் கான்செப்ட் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு புருஷனோ பொண்டாட்டியோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ மாமனாரு மாமியாரு அண்ணன் தம்பி பெத்த புள்ள, இவ்வளவுதான் நம்ம சொந்தம், வேற ஒண்ணும் கிடையாது. நம்மளை சுத்தி இவ்வளவுதான் இருக்கு ஆளு. மக மருமக பேரன், அப்பா அம்மா அண்ணன் தம்பி புருஷன் பொண்டாட்டி. நீங்க இப்படி சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் 10 பேரை தாண்டி உங்களுக்கு முக்கியமான ஆட்கள் நெருக்கமான ஆட்கள் அவ்வளவுதான் வரும். இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய போராட்டம் தான் நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் இல்லாம போயிருது. யாரு குறை சொன்னாலும் காதுல வாங்காதீங்க. யாராவது உங்க வீட்டு பக்கம் ரொம்ப கோபமாவே எப்பயுமே இருந்துகிட்டே இருந்தா அவங்களையும் நீங்க கோபக்காரன்னு நினைச்சிட்டு ரொம்ப ஒதுங்கிடாதீங்க. அவங்கள பார்த்து அதிகமா கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறவர் ஒண்ணு ரொம்ப நல்லவரா இருப்பார். ரொம்ப நல்லவர் தான் கோவப்படவே முடியும். அவங்க மேல இப்போ ஒருத்தர் கோவப்படுறாருன்னா கோவப்படுறவங்கள நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க அவங்கள பெருசா குறையே சொல்ல முடியாது, கண்டுபிடிச்சு குறையே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் கோவப்படுவார். ரெண்டாவது இன்னொரு கேட்டகரி இருக்கு, கோவப்படுற ஒரு கேட்டகரி. எங்கேயாவது நல்லா ஏமாந்துருப்பார், அவர் அடிக்கடி ஏமாறுறவரா இருப்பார். ஏமாறக்கூடியவர் கோவப்படுவார், அல்லது உண்மையாக எப்போதுமே இருக்கக்கூடிய நபர் கோவப்படுவார். ஒருத்தர் கோவப்பட்டா இப்படி ஆய்வு செய்யுங்க, அவர் உண்மையானவரா இல்ல எங்கேயோ ஏமாத்து நம்ம மேல பொண்டாட்டி மேல கோவமா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணி எங்கேயாவது ஏமாந்துருப்பாரு, அதனால தன் மனைவி அப்படி இருந்துருவாங்களோன்னு அந்த ஏமாந்த கதையை நினைச்சுக்கிட்டே இருக்கலாமே. அவரு இதை கண்டுபிடிக்கணும், எங்க ஏமாந்தாரு புருஷன்னு, எங்கேயாவது ஏமாந்துருப்பாரு. இப்போ ஒரு முதலாளி கிட்ட ஒரு எம்ப்ளாயியை பார்த்தாலும் டிஸ்டர்ப் ஆகி பேசிட்டே இருக்காரு, சண்டை போட்டே இருக்காரு அப்படின்னா வேற கம்பெனில வேலை பார்த்து முதலாளி சம்பளம் கொடுக்காம ஏமாத்திருப்பாரு. நம்ம இந்த புது முதலாளியும் ஏமாத்திடுவாரோன்னு நினைச்சு இவர் அந்த கம்பெனில முரண்பாடா இருக்கலாம். இப்படித்தான் எங்கேயாவது ஏமாத்தப்பட்டிருப்பாங்க, எங்கேயாவது ஏமாந்துருப்பாங்க. இப்போ நிறைய பயிற்சிகளுக்கெல்லாம் சில பேர்லாம் போய் பயிற்சியில பெரிய பிரயோஜனம் இல்லை, நான் அங்கே 1 லட்சம் கட்டினேன் 2 லட்சம் கட்டினேன் எடை குறையல, நீங்க மட்டும் எனக்கு எடையா குறைச்சிருவீங்களான்னு இந்த தொப்பைக்கு குட் பை குரூப்ல சேர்றவங்கலாம் எங்களை வந்து சில பேர் சும்மா திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், அட்மின்ஸ் எல்லாம் சில பேர் எல்லாம் என்ன ஐயா அப்படி திட்டுறாங்க அப்படின்னு. அவங்க நம்மளை திட்டல, எங்கேயோ ஏமாந்துட்டாங்க, அங்க ஏமாந்ததை நினைச்சுக்கிட்டு நம்மளும் அப்படி இருப்போமோன்னு அவங்களா நினைச்சுக்கிட்டு நம்மளை பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கூட கொஞ்சம் டிராவல் பண்ணா நம்மளை பத்தி புரியும், அல்லது டிராவல் பண்ணவங்களை பார்த்தா புரியும். இது ரெண்டுமே இல்லைன்னா நம்மளை பத்தி அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. அவங்களா புரிஞ்சுக்கிட்டு வர வரைக்கும் விட்டுருங்க. திட்டினா திட்டிட்டு போறாங்க, திட்டிக்கிட்டு அவங்க வாட்டுக்கு கிடக்கட்டும் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். இது ஒரு சூப்பர் பியூட்டிஃபுல்லான சைக்காலஜி. உங்களை யாராவது திட்டினாங்கன்னா அவங்க உங்களை திட்டல, உங்களை என்னவாக அவங்களா நினைச்சுக்கிட்டாங்களோ அவங்களத்தான் அவங்க திட்டுறாங்க. இப்படி நினைச்சு பாருங்க, உங்க மனசு ரிலாக்ஸ் ஆயிரும். உங்களை அவங்களாகவே ஏதாவது ஒன்னா நினைச்சுக்கிடுவாங்க. தென்றல் உண்ணாவிரதம் கொடுக்குறாரு, பட்னி போடுறாரு, நான் எங்க பட்னி போட்டேன், இவ்வளவு நாளா வந்து கல்வினிக்கு பேச்சு இருக்கிறீங்களே, உங்களை பட்னியா வச்சிருக்கான்.
உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இவ்வளவு நாள் நீங்க நேரம் பார்த்து டைம் பார்த்து நீங்க இது வரைக்கும் கூட இப்படி சாப்பிட்டது இல்லை. பயிற்சிக்கு வந்த பிறகுதான் வேலைக்கு விதவிதமா செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இது வரைக்கும் சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத நபரு சில பேர் இருக்கீங்க குரூப்ல. இப்ப இங்க வந்த பிறகு சாப்பாட்டு முக்கியத்துவம் கொடுத்து காலை 8 மணிக்கு சாப்பிடணும், சரியா சாப்பிடுவோம். 7 to 8 சாப்பிட சொல்லியிருக்காங்க. நம்ம உடம்பு முக்கியம், சாப்பிடுவோம். மதியம் அதாவது சமையல் உணவு எடுக்கணும்னு நினைப்பீங்க சில பேர். இன்னைக்கு ஒரு காய்கறி, நாளைக்கு வேற ஒண்ணு, நாளைக்கு வேற ஒண்ணு, புது காய்கறி புதுசா நம்ம இன்னைக்கு ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சில பேர்லாம் டெய்லி லெமன் சாதமும் தயிர் சாதமும் சாம்பார் சாதமும் புளியோதரை இதுக்குள்ளேயே வாழ்க்கையை ஓட்டினவங்க நிறைய பேர் நம்ம குரூப்ல இருக்காங்க. ரசம் சோறு சாம்பார் சோறு இதை தவிர வேற ஒண்ணுமே இல்லைன்னு வாழ்ந்தவங்களாம் நம்ம குரூப்ல இருக்காங்க. இட்லி தோசை தவிர தின்னதே கிடையாது சில பேரெல்லாம். இப்ப ரகரகமா விதவிதமா சாப்பாடு போயிட்டு இருக்கு. ஆனா ஊர்ல சில பேர் என்ன பேசிட்டு இருக்காங்க, தென்றல் பயிற்சிக்கு போனா பட்னியா கிடக்க சொல்லுவாரு. டீடாக்ஸ்ல உண்ணாவிரதங்கிறது ஒரு வகை. யாருக்கு முடியுமோ யாருக்கு விருப்பமோ அவங்களுக்கு நாங்க சில நபர்களுக்கு கொடுப்போம் தான். இப்படிலாம் யாராவது என்னை திட்டிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு இருந்தா அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்க மாட்டேன். எனக்கு நம்மளை பத்தி புரியல. அவங்களா நம்மளை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டாங்களோ அதை அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரிஜினலா ரியலா நம்ம என்ன பயிற்சி கொடுப்போம், நம்ம கூட ஒரு 21 நாளைக்கு டிராவல் பண்ணதுல நம்மளை பத்தி தெரியும். இது நான் ஃபாலோ பண்ண டெக்னிக், நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களை யாராவது பொய்யர்னு சொன்னாலோ திருடன்னு சொன்னாலோ நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னு அவங்களா எட்டுக்கட்டி சொன்னாலோ உங்களை அவங்க திட்டலை. உங்களை என்னவாக அவங்க மனசுல நினைச்சுக்கிட்டாங்களோ அவங்களத்தான் அவங்க திட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட ரியாலிட்டி அவங்களுக்கு புரியும் போது ஒரு நாள் என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு பேசிட்டேன், நான் தான் கோபமா பேசிட்டேன், நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், வெரி சாரி, என்னை மன்னிச்சிருங்கன்னு அவங்க ஒரு நாள் கேட்பாங்க. அவங்க மன்னிப்பு கேட்பாங்கிறத நீங்க மனசுல முடிவு பண்ணிருங்க. என்னை எவ்வளவு திட்டியல்ல, என்னைக்கோ ஒரு நாள் நீ வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்ப அப்படின்னு அது அவங்கள்ட்ட சொல்லிடக்கூடாது. திட்டும்போது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்ப இது 2 திட்டம் சேர்த்து தேவையா நமக்கு? நம்ம மனசுல நினைச்சுக்கணும். ஏதோ அறியாப்புல தெரியாம பேசுறப்பா நான் நல்ல மனுஷன் தான், என்னைய ஏதோ ஒரு தப்பா நீ தான் நினைச்சுக்கிட்ட, என்னைய திட்டல, என்னைய என்னவா நினைச்சுக்கிட்டியோ அந்த விஷயத்த அந்த என்னையத்தான் நீ திட்டிக்கிட்டு இருக்க. உன் கற்பனையில உருவான ஒரு விஷயத்த வச்சு நீ திட்டிக்கிட்டு இருக்க. உண்மையில நான் நல்லவன் தான். நீ என்னைக்கு என்னைய புரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு நீ வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்கிட்ட பேசுவ. அந்த நாளை நான் எதிர்பார்த்து காத்திருக்கேன் இப்படின்னு நீங்க அவன் திட்டும்போது முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எதிர திட்டாளு மேலையும் கூட கோவம் வராது. எதை தெரியாம புரியாம திட்டிட்டான். சரி, நம்மள ஒருத்தர் கோவமா திட்டிட்டு அவங்க 10 பேர்ட்ட போய் நம்மளை தப்பா சொன்னா என்ன பண்றது அப்படின்னா, உங்களை பத்தி ஊரெல்லாம் போய் ஒருத்தர் தப்பா சொன்னாலும் வேணா நீங்க யாருக்காவது பணம் கொடுத்து கூட ஒரு 10,000 சம்பளம் கொடுத்து கூட ஒரு மாசம் உங்களை பத்தி வதந்தி பரப்புறதுக்கு ஒரு ஆளை கூட அனுப்பி விட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களை பத்தி எத்தனை வதந்தி பரப்புனாலும் உங்க கூட பழகுனவங்க, உங்ககிட்ட அணுகுனவங்க, உங்களை பத்தி தெரிஞ்சவங்க உங்களை பத்தி தப்பா புரிஞ்சுக்க மாட்டாங்க. 10,000 ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுத்து நீங்க ஊரெல்லாம் வதந்தி பரப்ப விட்டீங்கன்னா உங்க பேரை யாரும் கெடுக்க முடியாது. ஏன்னா உங்களை பத்தி வதந்தி பரப்புறத மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஏன் வதந்தி பரப்புனா உங்களை பத்தி ஒரு டேமேஜ் பண்ண முடியாதுன்னா, யாருக்கிட்ட நீங்க எப்படி பழகி இருக்கிறீங்களோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நீங்க அதுதான். உங்களை பத்தி என்கிட்ட வந்து குறை சொன்னா நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நீங்க என்கிட்ட என்னவா பழகி இருக்கிறீங்களோ அதுதான் நான் வச்சிருக்க மதிப்பு, அவ்வளவுதான். இன்னொருத்தர் குறை சொன்னா என்ன நினைப்பேன், சரி ஏதாவது ஒரு குறை சொல்றாரு, தெரியாம சொல்றாரு, சொன்னா சொல்லிட்டு போறாரு, ஆனா அவங்க அப்படி இல்லை, நம்மகிட்ட நல்லா தான் இருக்காங்க அப்படின்ட்டு நான் போயிடுவேன். இதே மாதிரிதான் எல்லாரும் போவாங்க. உங்களை பத்தி யாராவது குறை சொன்னா, உங்களை பத்தி யாராவது ஊரெல்லாம் வதந்தி பரப்புனா, ஊரெல்லாம் ஏதாவது மோசமா பேசினாங்கன்னா ஆளாளுக்கு பேசிட்டு போட்டு நீங்க பாட்டுக்கு விட்டுருங்க. அதெல்லாம் அதுக்கெல்லாம் நீங்க கவலையும் பட வேண்டாம், அதுக்கெல்லாம் நீங்க பதிலும் சொல்ல வேண்டாம். அவங்க உங்க மனசுக்கு தானா எல்லாம் புரியும். நீங்க எல்லாத்தையும் நல்லா பழகிருந்தா ஊரெல்லாம் வதந்தி உங்களை பத்தி யாராவது பரப்புனா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கிட்ட தப்பு இருந்தாதான் நம்ம பயப்படணும். வதந்தி பரவும் போது நம்ம மேல தப்பு இல்லைன்னா வதந்தி பரவும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில சினிமா நடிகர்கள், சில அரசியல்வாதிகள், சில தொழிலதிபர்கள் பல வதந்திகள் ஊரெல்லாம் பரவும் போது அவர்கள் மௌனமாக இருக்கிறதுக்கான காரணம் இன்னைக்கு புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. ஏன் அவங்க மௌனமா இருக்காங்கன்னா, என்னை பத்தி எவ்வளவு வேணாலும் அவதூறு பரப்பிக்க, நான் இவங்க கிட்ட எப்படி பழகணும்னு அவங்களுக்கு தெரியும், நான் நல்லவன் தான், என்கிட்ட பழகுனவங்க என்னை நம்பினா போதும் அப்படின்ட்டு விட்டுரும். சில நடிகர் ஆண் நடிகர் மேல எல்லாம் இவர் வந்து என் கூட பழக்கமா இருந்தாரு அப்படின்லாம் சில பொண்ணுங்கள்லாம் அலிகேஷன் கிரியேட் பண்ணுவாங்க. அப்ப கட்டின பொண்டாட்டி அவங்கள விட்டு போகணும் இல்ல, போக மாட்டாங்க. என் புருஷன் எப்படின்னு எனக்கு தெரியும், ஊர்ல உள்ளவ என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், என் புருஷன் நல்லா எனக்கு தெரியும் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு செகண்ட்ல போயிடுவாங்க. அதனால மக்களை நீங்க மனசு ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. நீங்க சாம்பிள் கூட பாருங்க, 10,000 சம்பளம் கொடுத்து ஒரு ஆளை வதந்தி பரப்புறதுக்கு ஊரெல்லாம் அனுப்பிவிடுங்க. உங்களை பத்தி கெட்ட விதமா சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும்
உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா நீங்க யார்கிட்ட என்ன பழகி இருக்கிறீங்களோ அதை பொறுத்த வரைக்கும் தான் அவங்க உங்களை நினைப்பாங்க. நீங்க நல்லவர் தானே, ஏன் பயப்படணும்? நீங்க விட வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி எதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் மைண்ட் வேல்யூஸ் டெக்னிக்ஸ். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யாருக்கு இன்பில்ட் ஸ்டோரேஜுக்கு உள்ள போகுதோ மைண்டுக்குள்ள, இப்ப நான் சொன்ன டெக்னிக் எல்லாம் ஒண்ணு ஒன்னா மைண்டுக்குள்ள போனுச்சுன்னா உங்க முகம் பிரைட் ஆயிரும். இப்ப ராமபிரான் நடந்து வரும்போது எப்படி காட்டில் உள்ள விலங்குகள்லாம் பக்கத்துல வந்துச்சோ, இப்ப காட்டுல சித்தர்கள்லாம் போய் தியானம் பண்றாங்களே, அந்த விலங்குகள்லாம் ஏன் அவங்கள கொல்லல? எல்லாம் பக்கத்துல வந்து உட்காந்துக்கும். நீங்களும் காட்டுக்குள்ள போனா ஒரு நாள் விலங்குகள் வந்து உட்காரும். இப்படி நான் சொன்னதை கேட்டு நீங்க வாட்டுக்கு நாளை காலைல கிளம்பிடாதீங்க காட்டுக்கு. தென்றல் சொல்லிக்காரு, நான் போய் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன், காட்டுக்குள்ள கிளம்புவான்னு. நாளைக்கு நீங்க கிளம்பிடாதீங்க. நிறைய பேர் அசைவம் சாப்பிட்டவங்க இருப்பீங்க, ரத்தத்துல கவுச்சி நாத்தம் இருக்கும், உள்ள போனாக்க அவ்வளவுதான், சிங்கம் 2 கிளின்னு கிழிச்சு சும்மா கிளின்னு கிழிச்சு விட்டுரும். நீங்க வாட்டு கிளம்பிடாதீங்கப்பா. நான் சொல்ல வர்றது, உடல் மனம் ஆத்மா அத்தனையும் பரிசுத்தமானால் காட்டு விலங்குகள், காட்டு விலங்குன்னா முதல்ல நம்ம வீட்டுல சில ஆளுக விலங்கு போல நம்மகிட்ட நடந்துக்கிறாங்க. காட்டு விலங்க விடுங்க, நம்ம வீட்டுக்குள்ள சில பேர் விலங்கு போல நடந்து கொள்கிறார்கள். அவங்க முதல்ல நம்மகிட்ட நல்லபடியா மாறுவாங்க. நம்ம மனம் உடல் ஆத்மா சரியாயிருச்சுன்னா நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்ம கிட்ட நல்ல விதமா அணுக ஆரம்பிப்பாங்க. நல்ல விதமா அவங்க அணுக ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன புரியணும்? நாம மாறிட்டோம். நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க சேஞ்ச் ஆனாதான் சுத்தி உள்ளது சேஞ்ச் ஆகும். உலகமே திருந்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், உங்களை எப்போது திருத்திக் கொள்ள போகிறீர்கள்? எல்லோரும் மாற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், நீங்கள் மாறிவிட்டீர்களா? முதலில் சொல்லுங்கள். இந்த கேள்வியோடு நான் இன்று நிறைவு செய்கிறேன். நாளை நாம் அனைவரும் சந்திப்போம்.